சூர்யா ஃபேன்ஸ் அண்ட் மூவி லவர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2026 அண்ட் 2027 வந்துட்டு சூர்யாவோட அடுத்தடுத்த படங்கள் வந்து பேக் டு பேக் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் வந்துட்டு எனக்கு வந்து பர்சனலாக தோணுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி டேரக்ஷனில் வந்துட்டு கருப்பு படம் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்துட்டு ஃபினிஷ் ஆகி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு ஏப்ரல் மேலே ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவரோட 46வது படமான வந்துட்டு விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் வெங்கி அட்லூரி தான் டைரக்ட் பண்ணுறாரு. அவரோட முந்தைய படங்களான வாத்தி படம் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் லக்கி பாஸ்கர் பார்த்துருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் சூர்யாவோட 46 மூவியே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு தோணுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 47 ஜீத்து மாதவன் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஆவேஷம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோமஞ்சம் இந்த மாதிரி படத்தை வந்துட்டு செம்மையாக டைரக்ட் பண்ணி நம்மளை வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்த டேரக்டர் தான் வந்துட்டு தமிழில் வந்து சூர்யா வச்சு 47th மூவி வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேக் டு பேக் 3 மூவிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாக இருக்குது அண்ட் நிறைய ஹிட் ஆகிறதுக்கு வந்துட்டு சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா 2026 2027 வந்துட்டு சூர்யா ஃபேன்ஸுக்கு வந்துட்டு செம்மையாக என்டர்டெயின்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அண்ட் சூர்யா ஃபேன்ஸ் வந்து செம்மையாக வைப் பண்ண போகிறாங்க அண்ட் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து பர்சனலாக தோணுது. ஸோ என்ன மாதிரி நீங்களும் வந்துட்டு சூர்யாவோட அடுத்தடுத்த படங்களுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படிங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.